ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது யார் நல்ல ஹோக்ககியாருன்னு நம்ம இந்த வீடியோவுல பார்க்கலாம். இதுவரைக்கும் மொத்தமா 9 ஹோக்ககியா வந்திருக்காங்க. நீங்க கேட்கலாம், 9 இல்லடா 8 என்று முழுசா வீடியோ பாருங்க. நான் ரொம்ப ஃபேன்ஸ் மட்டும் தெரிஞ்ச 9 இருக்காங்க. 9 இடத்துல இருக்கின்றது டான்ஸ் ஷோ. நீங்க சொல்லலாம், டான்ஸ் ஷோ ஹோக்ககே இல்லைன்னு. ஆனா நான் சொல்றேன், பெயின் லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ணும்போது சுனாடைக்கு அப்புறம் டோன்ட் ஷோ கொஞ்ச நேரம் இருந்திருப்பாரு. ஆனா சாசுக்கே அவரை கொன்றுப்பான். இவர் முழுசா இருந்தாலும் எதுவும் பண்ண போறது இல்ல. ஏன்னா 2வது ஒர்க் ஆகிய காலத்துல இருந்து லீஃப்லேஜுக்கு இவரால ரொம்ப பாதிப்பு. ஊச்சியா கிளான் இருந்து எல்லா பிளானையும் இவர் தான் அழிச்சாரு. 8 இடத்துல இருக்குது டி சுனடா. இவங்களால எந்த பாதிப்பும் வரல, எந்த நன்மையும் வரல. ஆனா காகாசி மட்டும் ஹொக்கக் ஆயிட்டாரு. 7வது இடத்துல இருக்கிறது 3 ஹொக்கக் இருசன் சார்டு பி. இவரும் பெருசா எதுவும் செய்யலாம், ஆனா ரொம்ப நாள் ஓக்காகி இருந்தாரு. 6வது இடத்துல இருக்கிறது சிக்கமரம். இவன் நாருட்டோ பிரண்டா இருந்தாலும் கொஞ்சம் புத்திசாலி, ஆனா பவர் பெருசா இல்ல. 5 இடத்துல இருக்கிறது நம்ம ககாஷி தான். ஏன்னா இவரு ஒரு நல்ல நிஞ்சாவாவும் லீஃப் வில்லேஜ் காத்து கொண்டு இருந்திருப்பாரு. நாடு மினாட்டோ இவர் 4வது இடத்துக்கு வந்ததற்கான காரணம் இவர் உயிரை கொடுத்து லீஃப் வில்லேஜ் காப்பாத்தி இருப்பாரு. படல. எனக்கு மினாட்டோ நாமிகாசை சரியா இருப்பாருன்னு தோணுது. மினாட்டோ ஜிராயா கிட்ட பயிற்சி எடுத்தவர் தானே. எல்லோ பிளாஷ்ங்கிற பட்டம் பெற்ற திறமசாலி அவரு. லார்டு தேர்ட் உங்களை பலமா திட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. அவரை நாங்க திட்டவே இல்ல. அப்புறம் வேற எதுக்காக கூப்பிட்டாரு? என்ன ஹொக்காகேவா பொறுப்பேத்துக்க சொல்லிருக்காரு. ஹொக்காகேவா தானே? புரியல, நீங்க என்ன சொன்னீங்க இப்போ? என்ன ஹொக்காகேவா பொறுப்பேத்துக்க சொல்லிருக்காரு. 3 இடத்துல இருக்குது 2வது ஹோகாஜே டோபி ராமா. நல்லா உட்காரு இருந்திருப்பாரு. இருந்தாலும் சீக்கிரம் செத்துட்டாரு மற்றும் பவர்ஃபுல்லா இருப்பாரு. ஆனா இவர் உச்சிஹா கிளான். மதிக்கல, அது மட்டும்தான் இவர் பண்ணுன தப்பு. 2வது இடமும் முதலிடமும் ரொம்ப குழப்பமா இருக்கிறது. ஏன்னா 3வது இடத்துல அவரை போட்டதுக்கு காரணம் லீஃப்லேஜோட ஆரம்பத்துல எல்லாரும் கோவமா இருப்பாங்க. அவங்கள ஒன்னு சேர்த்து ஒரு வில்லேஜ் கிரியேட் பண்றதே கஷ்டம். அதனாலதான். ஆனால் ஹாஷிராமா இதை ஃபர்ஸ்ட் பண்ணாரு. அதுக்கு அப்புறம்தான் அது அவருடைய தம்பி. இதுல ஹாஷிரம் பண்ண தப்பு மதரா கொஞ்சம் கெட்டவனா ஆக்கியிருக்கும். ஆனா எனக்கு நெருப்பு சைடு எந்த தப்பும் இல்லை. அதனால நான் ரோட்டு முதலிடத்திற்கு கரெக்டா இருப்பான். இருந்தாலும் இவங்க 2 பேர்ல யாருக்கு கொடுக்கலாம்? உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்க, பார்க்கலாம். நருட்டோ சைடு ஒரு நல்லது என்னன்னா, அவ லீஃப் லேஜர் ரொம்ப நல்ல முறையில் கொண்டு போயிருப்பான். நிறைய டெக்னாலஜி வந்திருக்கும். மறக்காம இதே மாதிரியான வீடியோவுக்கு லைக், சப்ஸ்கிரைப்